ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தமிழரசன் என்கிற விஷ்ணு மாயா. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, எங்கள் தாத்தா பிறந்த ஊர், எங்கள் மம்மி பர்த் ஆன ஊர். ஆக்சுவலாக மம்மி கேரளாவில் வளர்ந்துருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் அவங்க பிறந்த ஊர் இது தான். ஆஃப்டர் 21 இயர்ஸ் கழித்து நானும் என்னுடைய தாய் மாமன் காமராஜும் இங்கே வந்திருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு விளாக் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் மாமா பிஸியான ஷெட்யூல்லையும் கொஞ்சம் என் கூட வந்திருக்காரு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ மாமா. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஏன் 21 இயர்ஸ் கழித்து வர்றதுக்கான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏன் வரலை அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ சில தேவையற்ற மன சஞ்சலமாக இருக்கலாம், மன கஷ்டங்களாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வரலை. ஸோ இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு கண்ணா. ஸோ அதனால தான் வந்திருக்கேன். ஸோ நான் எப்படி இருக்குது, ஸோ ஹவ் வாஸ் த வில்லேஜ், வை த வில்லேஜ் அப்படின்றது நான் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த கண்டென்ட்டில் சொல்கிறேன். தேங்க்யூ. நான் மீண்டும் வருவேன் என்று எதிர்பார்க்கல, அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல. வந்துட்டேன்டா. நான் உங்கள் விஷ்ணு மாயா என்கிற தமிழரசன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஆஃப்டர் ஒரு 21 இயர்ஸ் கழித்து எங்களோட கிராண்ட்பா, அதாவது எங்கள் மம்மியோடைய நேட்டிவ், அவங்க பர்த்தான பிளேஸ்க்கு நான் வந்திருக்கேன். என் கூட என்னுடைய தாய் மாமன் காமராஜ் அவர் இருக்கார். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த விளாகில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு போகிற வழியில் தாங்க துருகம் இருக்குது. ஆனால் அந்த துருகத்தில் உள்ளே போகாமல் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா சூலாங்குறிச்சி வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜ் பக்கத்தில் தான் இந்த பாலப்பட்டு என்ற வில்லேஜ் இருக்குது. 21 இயர்ஸ் கழித்து நான், எங்கள் மம்மி டேடி, எங்கள் மாமா மாமி எல்லோரும் காரில் ஒன்றா போய்ட்டுருக்கோம். நம்ம ஓடினாலும் வில்லேஜ் லைஃப் தரக்கூடிய அந்த பீஸ்ஃபுல் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் தாத்தாவுடைய டெத்துக்கு தான் லாஸ்ட்டாக இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ MBA முடிச்சுட்டு PhD ஜாயின் பண்ணியிருக்கும்போது தான் இங்கே வரணும் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ நிறையாவே எல்லாமே மாறிடுச்சுங்க. வெறும் குடிசைகள் அது போன்றதாக இருந்துச்சு. பட் எங்கே பார்த்தாலும் வீடாக தான் இருக்குது. 2 மாடி 3 மாடி வீடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் மாரியம்மன் டெம்பிள். ஸோ இந்த ஊருக்கே இதுதான் இந்த வில்லேஜுக்கே இதுதான் பிரசித்தி பெற்ற தலம். ஸோ இது ஒரு சக்தி வாய்ந்த டெம்பிள் ஆக்சுவலாக. இங்கே எங்கள் மாமா காமராஜ், எங்கள் அத்தை, ஸோ நான், எங்கள் மம்மி டேடி, எங்கள் அண்ணன் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். 21 வருஷம் கழித்து நம்மளோட நேட்டிவ், நம்மளுடைய சொந்தங்கள், இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அப்போ வர அந்த ஹாப்பினஸ்க்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஸோ இவர் தான் எங்கள் மணி அங்கிள். ஸோ இதுதான் நான் கிணறு. ஆக்சுவலாக நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே விளையாடி இருக்கேன். அப்போல்லாம் இங்கே பாருங்கள், வெறும் கிணறே இருக்காது, வெட்ட வெளியாக தான் இருக்கும். இப்போலாம் எவ்வளவோ மாறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தடுப்புகள்லாம் போட்டு இருக்குது. எப்படி கிணறு இருக்குது பாருங்கள், ஆழமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் டெம்பிளோடைய கோபுரம்ங்க. இன்னும் கட்டுமான பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது. உங்கள் சார்பாக நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டேன், நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி தானே. இவர் தான் எங்கள் மாமா காமராஜ். பார்த்துக்கோங்க, கல்வி கண் திறந்த காமராஜான்னு கேட்டுறாதீங்க. இவங்க தான் எங்கள் அத்தை. பார்த்துக்கோங்க. இவன் தான் சின்ன பையன், பாத்தீங்களா? இவன் தான் சின்ன பையன். கிட்ட போ, தாத்தட்ட போ. ஆமா, இவர் தான் இந்த ஊரில், எங்கள் வில்லேஜில்
மிக ஒரு 93 ஏஜ் ஆகுது. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் இவரை பார்த்துருக்கேன். அவ்வளோ கம்பீரமாக இருப்பார். இப்பவும் கம்பீரமாக தான் இருக்கார். இவரை மாதிரி அம்மன் பாடல்களோ ஐயனார் பாடல்களோ சாமி பாடல்களோ பாடுறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. அவ்வளோ அழகாக பாடுவார். நான் அந்த பாடலையும் நான் உங்களுக்கு வீடியோவில் எடிட் பண்ணி போடுறேன். அமிர்தா குடும்பத்துக்கு காப்பாற்று. தாயார பெரியாயம்மா சாமரியே மாடி அம்மா மாடையில் தாய தேவி அம்மா மாதுமிய பெரியாய் முத்தையில் தாய தேவி அம்மா தாய பெரியாய் உதிரம் பால பெரியம்மா உதிரவாய புசொரிய பெரியம்மா பெரியம்மா பகவதிய பெரியம்மா. டே பை டே வளர்ந்துட்டு வர இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நம்ம சாமிக்கு அர்ச்சனை பண்ணணுன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், சாமி பாட்டு போட்டு ஓகே சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி சாமி பாடல்கள் கிராமப்புறத்தில் கிராமத்திய பாடல்கள் எல்லாம் தழைச்சி இன்னமும் இருக்குது அப்படின்னா அது இவங்கள மாதிரி பெரியவங்களால் மட்டும்தான். மிகப்பெரிய திருவிழாக்கள் விசேஷங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என்னடா சவுண்டு அப்படின்னு உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சண்டை போட்டுக்கிற அந்த வாய்ஸஸ் கேட்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவதுங்க இந்த சண்டைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிட்டியில் சண்டை அப்படின்னா 4 ஸ்வெட்டருக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் இந்த வில்லேஜில் சண்டை வந்தால் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஜென்ஸுங்க சண்டைக்கு போகிறாங்களோ இல்லையோ, இந்த லேடிஸுங்க முடியை பிடிச்சிக்கிட்டு இன்னமும் அடிச்சுக்கிறாங்க. நோட்டீஸ் பாயிண்ட். மம்மி சின்ன வயசில் படித்த ஸ்கூலுங்க ரொம்ப ஸ்வீட் இல்லை? ஆமாங்க, இன்னமும் இந்த ஸ்கூல் பல மெமரிஸ் எங்கள் மம்மிக்கு ஞாபகம் படுத்திக்கிட்டே தான் இருக்குது. பொதுவான ஒரு கருத்து சொல்ல நான் ஆசைப்பட்றேங்க. சில அண்ணன் தம்பிங்களாம் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி 3-4 பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் 2 தங்கச்சிக்கு மட்டும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க. அப்படியே நெருங்கின சொந்தமாக இன்னும் பக்கத்தில் கடைசி காலத்து வரைக்கும் அப்படியே நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு தங்கச்சி என்னாச்சு ஏதாச்சுன்னு 20 வருஷத்துக்கு மேலே இன்னும் ஆச்சு, அது இருக்குதா செத்துருச்சான்னு கூட கண்டுக்காமல் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. அந்த பிறந்த பொண்ணை நமக்கு அம்மா அப்பா இருந்தும் அதெல்லாம் அனாதையாக இருக்கிறோமே, நமக்கு அண்ணன் தம்பி இருந்தும் இல்லாமல் அனாதையாக இருக்கிறோமேன்னு பாசத்துக்கு ஏங்கி தவிக்கும். அந்த பொண்ணு பிறந்த பொண்ணு வயிறு எரிஞ்சு கண்ணீர் விட்டு சபிச்சா அவ்வளோதாங்க. இப்போ வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். கடைசி காலகட்டத்தில் 7 ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை நம்மளால் தீர்க்க முடியாதுங்க. எல்லா கிராமப்புறங்களையும் நம்ம ஸ்டாலின் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க. ஏன்பா 2 ஆடு கொடுக்குறேன், இந்த குழந்தைய கொடுக்குறியான்னு கேட்டேன். எது 2 ஆடா? 2 ஆடுலாம் பத்தாது, 3 ஆடு கொடுத்துட்டு இந்த பாப்பா கூட்டுட்டு போன்னு சொன்னார். நம்மளோட மண்வாசம் மாறாத அன்பான கிராமப்புற சொந்தங்களுக்கு மன நிம்மதியோட அவங்களுக்கு பசியாற்றி நாங்களும் பசி ஆறிய தருணம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சிங்க. திடீர்னு எங்கள் மாமா நான் குறி கேட்டுட்டு தாண்டா வருவேன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் உக்காந்துட்டாருங்க. பதிலுக்கு குறி சொன்ன தாத்தா, உனக்கு 2 அக்கா தங்கச்சி மட்டும் இருந்தால் போதும், அதுங்களுக்கு மட்டும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவேன். 3வது தங்கச்சி எப்படி போனால் எனக்கு என்னன்னு நீ இருப்ப. அந்த தங்கச்சி அங்கே வயிறு எரிஞ்சிட்டு இருக்குதுடா, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட கண்ணீருக்கு சாபத்துக்கு ஆளானீனா நீ 7 ஜென்மத்துக்கும் இப்படியே தான் இருப்ப, ஏஞ்சி போடா சொட்ட மண்டையான்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாருங்க. அப்படிலாம் கிடையாது, நான் சும்மா சொன்னேன். ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் எனக்கு தாய் மாமனாக கிடைச்ச என்னுடைய காமராஜ் மாமா கிடைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய என்னுடைய லைஃப் லாங்கில் நான் ஒரு
புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எங்கள் மாமா அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் எல்லோரும் வாங்கினாங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக வந்து எங்களோட ஃபேமிலிக்கு அமைஞ்சுது. இந்த சொந்தக்காரங்களாம் பச்சோந்தியாக மாறி போயிட்டாங்க. எல்லாம் நன்றி கெட்டவனுங்க. அவங்களுக்குள்ளேயே பொண்ணு கொடுத்துப்பாங்க, பொண்ணு எடுத்துப்பாங்க. காக்கா கூட்டம் மாதிரி அதுங்கெல்லாம் ஒத்துமையாக இருக்கும். எனக்கு அந்த ஊரும் வேணாம், அந்த உறவும் வேணாம், அந்த சகவாசமே வேணான்னு சொல்லிட்டு, நீங்கள் பிறந்த ஊர், உங்களுக்கு அடையாளம் கொடுத்த ஊருக்கு போகாமல் இருக்காதீங்க. கட்டிக்கிறதுக்கு மாற்று துணியே இருக்காதுங்க. ஏங்க 1000 2000 நம்மக்கிட்ட வாங்கி அதுங்க சாப்பிட்டு பொழப்ப ஒரு காலத்தில் நடத்தின இந்த கூட்டம் நன்றி கெட்டதுங்க. பழசெல்லாம் நம்ம பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்காதுங்க. இப்படிப்பட்ட நன்றி கெட்ட சொந்தக்காரங்க இருந்தால் என்ன, போனால் என்னங்க. ஆக்சுவலாக இந்த சொந்தக்காரங்களாம் யார்? ஒரு காலத்தில் எனக்கு கட்டிக்க மாற்று துணி இல்லைங்க, விசேஷத்துக்கு போகிறது கூட நல்ல புடவை இல்லை, ஒரு புடவை இருந்தால் கூடன்னு கட்டப்பையாக நம்மக்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு மேனாமினிக்காட்டும் திரிஞ்ச கூட்டம் தானே. 1000 2000ன்னு நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு பொழப்ப நடத்தின கூட்டம் தானே இது. இதுங்களுக்காக இதுங்க அந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பிறந்து வளர்ந்து உங்களுக்கு அடையாளம் கொடுத்த உங்கள் சொந்த ஊருக்கு யாருக்காகவும் போகாமல் இருக்காதீங்க. எதுக்காகவும் உங்கள் சொந்த ஊரை விட்டு கொடுக்காதீங்க. தனக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து உறவுகளை வேணால் அவங்க விலைக்கு வாங்கிடலாங்க. ஆனால் சொந்த ஊரை யாராலையும் வந்து விலைக்கு வாங்க முடியாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊருங்க, நம்ம அடையாளம், நாம் விளையாண்டு இருப்போம், நம்மளுடைய அடையாளங்கள் இங்கே இருக்குது. ஸோ யாருக்காகவும் நம்ம சொந்த ஊரை விட்டு கொடுக்காதீங்க, போகாமல் இருக்காதீங்க. ஸோ ஃபைனலாக எங்கள் மாமா எங்கள் மாமி இதோ சாமி கும்பிட்டுட்டாங்க. எங்களை யார் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னம்மா, நீ வா உங்கள் அம்மா வீட்டுக்கு, நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த அம்மா கூப்பிட்டாங்க. வந்துட்டோம், தரிசனம் முடிஞ்சது. ஃபைனலாக லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் வித் சம் லிட்டில் க்ரையிங் மூமெண்ட்டோட இந்த vlog-ஐ நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிட்டோம்.